வைத்திருக்கிறார்களோ என்று. But when you go out and see, they will be standing in a tea shop and having tea. இவ்வளவு வேகமா போனாங்களே, இங்க போனாங்க, வெளியே போய் பார்த்தா தெரியும் டீ கடையில டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. Independent believers. தனித்து நிற்கிற விசுவாசிகள். I know what I am doing. எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன் என்று. எனக்கு பாட தெரியும். எனக்கு பாட தெரியும். விருப்பம் நான் பாடுவேன். விருப்பம் நான் பாடுவேன். கை தட்ட தெரியும். கை தட்ட தெரியும். விருப்பம் நான் தட்டுவேன். விருப்பம் நான் தட்டுவேன். தசமபாகத்தெல்லாம் கேட்காதீங்க. தசமபாகத்தெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு விருப்பம் நான் கொடுப்பேன். விருப்பம் நான் கொடுப்பேன். விருப்பம் இல்லாட்டி கொடுக்க மாட்டேன். விருப்பம் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். பாஸ்டர் 3 பாயிண்ட் மெசேஜ் கொடுத்தாட்டி அன்னைக்கு பாஸ்டர் 3 பாயிண்ட் மெசேஜ் கொடுத்தாருன்னா கொடுத்தாட்டி கொடுக்காட்டினா கூட அத மாத்திரம் சொல்லிடுவாங்க. அத மட்டும் சொல்லி காட்டுவேன். இன்னைக்கு பாயிண்ட் இல்லையே. இன்னைக்கு பாயிண்டே இல்லையே. நான் சொல்லுவேன் பாயிண்ட்லெஸ் பீப்புளுக்கு எதுக்கு பாயிண்ட்? நான் சொல்லுவேன் பாயிண்ட்லெஸ் பீப்புளுக்கு எதுக்கு பாயிண்ட்? These are the people. நோக்கமில்லாத ஆட்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் they function independently. அவர்கள் தனித்து இயங்கக்கூடியவர்கள். But the early church did not function independently. ஆனால் ஆதி சபை தனித்து செயல்படும் சபையாக இல்லை. Number 2, இரண்டாவது, they are totally dependent on the church. சிலர் 100% சபையை மட்டுமே சார்ந்து இருப்பார்கள். They are like a leech. அவர்கள் ஒரு ஒட்டுண்ணி போல. They are like a leech. அட்டையை போல. They cling to the church. சர்ச்சோடு கூட அப்படியே ஒட்டிக் கொள்வார்கள். Headache, தலைவலி, pastor has to pray. பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணணும். Stomach pain, வயிற்று வலி, pastor has to pray. பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணணும். Every Sunday, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை pastor must keep his hand on them. பாஸ்டர் அவங்க மேல கையை வைக்கணும். Anything happens to them, அவர்களுக்கு என்ன சம்பவித்தாலும் சரி, birthday, பிறந்த நாள், we have to call them. அவர்களை கூப்பிட்டு தான் ஆக வேண்டும். Anniversary, திருமண நாள், we have to call them. உடனே அவர்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ண வேண்டும். Anything happens, என்ன நடந்தாலும் all the time holding on to the church. எல்லா நேரமும் அட்டையை போல சர்ச்சையே ஒட்டி கொண்டு நிற்பார்கள். தற்செயலாக பாஸ்டர் அன்னைக்கு அவங்களுக்கு ஹலோ சொல்லாட்டி, ஒருவேளை அன்றைக்கு திடீர்னு பாஸ்டர் ஒரு நாள் ஹலோன்னு சொல்லவில்லை என்றால் அடுத்த வாரம் வரமாட்டாங்க. அடுத்த வாரம் வரமாட்டார்கள். ஏன்னா பாஸ்டர் எனக்கு ஹலோ சொல்லல. ஏனென்றால் பாஸ்டர் என்னை பார்த்தாரு, ஹலோ சொல்லலன்னு சொல்லுவான். ஒரு அம்மா வந்து எனக்கு சொல்லிச்சு. ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க, பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு வந்தா யாருமே என்ன பார்த்து சிரிக்கிறது இல்ல. பாஸ்டர் நான் சபைக்கு வந்தா யாருமே என்ன பார்த்து சிரிக்கிறது இல்ல. நான் கேட்டா, அம்மா நீ என்ன பைத்தியமா? நான் சொன்னேன், அம்மா நீங்க என்ன பைத்தியமா? ஒன்லி பைத்தியக்காரங்களை தான் பார்த்து சிரிப்பாங்க. பைத்தியக்காரங்களை தானே பார்த்து சிரிப்பாங்க. எதுக்கு நீங்க மத்தவங்க சிரிக்கிறதுக்காக சர்ச்சுக்கு வர்றீங்க? ஏன் மத்தவங்க சிரிக்கிறதுக்காக சபைக்கு வர்றீங்க? ஆல்வேஸ் டிபெண்டன்ட், எப்பொழுதுமே சார்ந்து இருப்பது. ஒரு அம்மா வந்து எனக்கு ஒவ்வொரு வாரமும் சொல்லுவாங்க, கழுத்து வலி கழுத்து வலி கழுத்து வலி. ஒரு அம்மா ஒவ்வொரு வாரமும் வந்து சொல்லுவாங்க, எனக்கு கழுத்து வலி கழுத்து வலி கழுத்து வலி. நான் சொன்ன, அம்மா உனக்கு ஜெர்மனி, இப்ப எனக்கு கழுத்து காலு எல்லாம் வலிக்குது. எனக்கு ஜெர்மனிக்கு அப்புறம் அம்மா எனக்கு கழுத்து மட்டுமல்ல காலு உடம்பு எல்லாமே வலிக்கு சொல்லுங்க. Totally dependent, முற்றிலும் சார்ந்து நிற்கிறவர்கள். they don't like the feeding, they always like to be fed. எப்பொழுதுமே அவர்களாக மேய்ச்சலை பார்க்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள், ஊட்டிவிடவே எதிர்பார்ப்பார்கள். They live on the spiritual milk that is given every Sunday. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கப்படுகிற ஆவிக்குரிய பாலுக்காகத்தான் காத்துக் கொண்டிருப்பார்கள். They depend on the human leader. அவர்கள் மனுஷ தலைவனை சார்ந்து நிற்பார்கள். And if their leader fails, ஒருவேளை அவர்கள் தலைவன் கைவிடுவாரானால், if the leader fails, அந்த தலைவன் தோற்று போவானானால், their faith will be lost. அவர்கள் விசுவாசம் அற்று போகும். So now you understand. எனவே இப்ப நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். Number 1, முதலாவது independent believers. தன்னந்தனியாக இயங்குபவர்கள். Pastor, I am in the men's ministry. நான் ஆண்கள் ஊழியத்தில் இருக்கிறேன். I know what I am doing. என்ன செய்கிறேன் என்பது எனக்கு தெரியும். Don't come and tell me too many things. நிறைய காரியத்தெல்லாம் என்று சொல்லாதீங்க. I will function the way I want. நான் விரும்புகிறபடி தன்னிச்சையாய் செயல்படுவேன். The Holy Spirit will speak to me. பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுவார்? No. இல்லை, அப்படி இல்லை. That is independent. அது ஒரு தன்னிச்சையின் ஆவி. Number 2, இரண்டாவது dependent. முற்றிலுமாய் சார்ந்து நிற்கும் மனிதன். Number 3, மூன்றாவது it's called interdependent. ஒருவரை ஒருவன் சார்ந்து வாழ்வது. This is the power of the church. இதுதான் சபையின் வலிமை. Somebody shout a hallelujah. அல்லேலூயா சொல்ல ஹalleluya. Everybody shout a hallelujah. எல்லாரும் சத்தமா சொல்ல ஹalleluya. When
other, we are ready to fellowship, to build the church of Jesus Christ. நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ பழகும் பொழுது கிறிஸ்து இயேசுவினுடைய சபையை நாம் ஒருமித்து கட்ட முடியும். I want every one of you to turn your Bibles to 1 Corinthians 12 and read from 12 to 26. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை தயவு செய்து எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 26 வசனங்கள் வரை நாம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 12 முதல் 26 வரை. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே சரீரத்தின் அவயவமாய் இராதோ, காதானது நான் கண்ணாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறதோ. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவி ஆனால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்று. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகள் எவைகளோ மிகவும் அவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமான காணப்படுகிறவைகளுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். This is talking about an interdependent fellowship within the church. இதுதான் சபைக்குள்ளே ஒருவரை ஒருவர் சார்ந்து செயல்படும் அனுபவத்தை பேசுகிறது. The body is a beautiful illustration of an interdependence. ஒருவரை ஒருவர் சார்ந்து நிற்பதற்கு நம்முடைய சரீரம் தான் மிக அழகான உதாரணமாயிருக்கிறது. Each part functions to be with by its own role. ஒவ்வொரு அவயவமும் தன் தன் பணியை செவ்வனே செய்கிறது. Each part understands the value of the next part in the body. அதே நேரம் ஒவ்வொரு அவயவமும் இன்னொரு அவயவத்தினுடைய முக்கியத்துவத்தை மிக நன்றாய் அறிந்திருக்கிறது. Each part takes responsibility to function on its own with its body. ஒவ்வொரு சரீரத்தின் அவயவமும் அந்த சரீரத்துக்கு உட்பட்டு தன்னுடைய பணியை மிக சிறப்பாய் செய்கிறது. The body parts will never compete with each other. சரீர உறுப்புகள் ஒவ்வொரு ஒன்றோடு கூட ஒருபோதும் போட்டி போடுவது இல்லை. An interdependent believer sees himself as a part of the whole church. அதுபோலத்தான் ஒருவரை ஒருவர் சார்ந்து நிற்கும் விசுவாசிகள் தன்னை ஒரு ஒட்டுமொத்த சபையின் அங்கமாக கருதுகிறார்கள். If you get such people, நீங்கள் அப்படிப்பட்ட நபராய் இருப்பீர்களானால், if you get such people, இப்படிப்பட்ட ஆட்கள் உங்கள்
ஸ்டீபன் கோவே என்ற நபர். This is what he said. Highly effective people are those who are interdependent. அவர் சொன்ன வாக்கியம் இதுதான், அதிக சக்தி வாய்ந்த மக்கள் யார் தெரியுமா? ஒருவரை ஒருவர் சார்ந்து நின்று செயல்பட அறிந்தவர்கள். When I pray, நான் ஜெபிக்கும் போது demons will flee. பிசாசுகள் ஓடும். When he prays, இவன் ஜெபம் பண்ணும்போது people take offering. ஜனங்கள் காணிக்கை எடுப்பார்கள். But both of us need each other. ஆனால் நாங்கள் ரெண்டு பேருடைய தேவையாயிருக்கிறது. I may be in the choir. நான் பாடல் குழுவில் இருக்கலாம். I may be the musician. நான் இசை வாசிக்கிறவனாய் இருக்கலாம். But I am not greater than anybody. ஆனால் வேறு ஒரு நபரை விட நான் பெரியவன் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, சிலர் இப்படி சொல்வாங்க, நான் தான் இந்த சபைக்கு தூணு, நான் தான் இந்த சபைக்கு தூணு, நான் இல்லாம இந்த சபை வளராது. நான் இல்லைன்னா இந்த சபை வளராதும்பாங்க. When you learn the spirit of interdependence, you will never boast about your gift. ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளும் போது ஒரு நாள் உங்கள் வரத்தை குறித்து பெருமை பாராட்ட மாட்டீர்கள். A Christian cannot function individually. ஒரு கிறிஸ்தவன் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. A Christian must not function alone. ஒரு கிறிஸ்தவன் தனியாக செயல்பட கூடாது. But in the present day culture, ஆனால் இன்றைய கலாச்சாரத்தில் everybody wants to be independent. எல்லாருமே தன்னிச்சையாய் செயல்பட விரும்புகிறார்கள். Many feel that they don't need another person. நிறைய பேர் யோசிப்பது, எனக்கு இன்னொரு ஆள் உதவி தேவையில்லை என்று. பாஸ்டரை விட நான் நல்லா பேசுவேன், பாஸ்டரை விட நான் நல்லா பேசுவேன், பாஸ்டரை விட நான் நல்லா பாடுவேன், பாஸ்டரை விட நான் நல்லா பாடுவேன், பாஸ்டரை விட நான் நல்லா பேய் விரட்டுவேன், பாஸ்டரை விட நான் நல்லா பேய் துரத்துவேன். என்னால தான் சபை வளருது. என்னால தான் சபை வளருது. They don't want anybody else to stand with them. இப்படிப்பட்டவர்கள் பிறருடைய உதவியை தன் பக்கம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்க மாட்டார்கள். But I pray today, Yes, ஆனால் இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணுகிறேன், that we will move yes. from the independent spirit to the interdependent spirit. தன்னிச்சை ஆவியிலிருந்து ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் ஆவிக்குள் கடந்து வர நான் கர்த்தர் உதவி செய்வாராக. The only friend we want to have, நமக்கு விருப்பமான நண்பர் யாராய் இருக்க வேண்டும்? the friend in the Facebook. Facebookல இருக்கிற நண்பனை தான் விரும்புகிறோம். Because whatever you say, they will put a tick mark. காரணம், நீங்கள் எதை அப்லோட் பண்ணினாலும் அவர்கள் ஒரு டிக் மார்க் போடுவார்கள். And you are very happy. அதை பார்த்து உங்களுக்கு சந்தோஷம். Oh, I am there and the Facebook is there. ஓ, நான் இருக்கிறேன், முகநூல் இருக்குது. Facebook will make you faceless. ஒரு நாள் வரும் முகநூல் முகமற்றவர்களாய் உங்களை மாற்றிவிடும். But I pray that today, ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். that the men's ministry in Tamil Nadu, தமிழ்நாட்டின் ஆண்கள் ஊழியமானது we will make a shift today. இன்றைக்கு நாம் ஒரு பெருத்த மாற்றத்துக்குள் வருவோமாக. We will pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். God, shift me ஆண்டவரே, எனக்குள் ஒரு மாற்றத்தை from the தாரும். independent spirit, தன்னிச்சை ஆவியில இருந்து, from the dependent spirit. உற்றல் சார்ந்திருக்கிற ஆவியில இருந்து, Give me the spirit of interdependence. ஒருவரை ஒருவர் தேவைக்கு சார்ந்து வாழும் நிலைக்கு என்னை கொண்டு வாரும் ஆண்டவரே. I want to challenge you today. ஓ, இன்றைக்கு நான் உங்களுக்கு சவாலாய் சொல்ல விரும்புகிறேன். In the New Testament, புதிய ஏற்பாட்டிலே being together is ministry. ஒன்றாக சேர்ந்து இருப்பதுதான் ஆதி சபையிலே காணப்பட்டது. Over 50 times in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே 50 தடவைக்கும் அதிகமாக the Bible says வேதம் சொல்லுகிறது, they did together, அவர்கள் சேர்ந்து செய்தார்கள். together, இணைந்து, together. இணைந்து. Everybody say together. சொல்லுங்க, சேர்ந்து, எல்லாரும் சொல்லுங்க, சேர்ந்து, சேர்ந்து, சேர்ந்து. சொல்லுங்க, சேர்ந்து. தனிமையாய் அல்ல, தனிமையாய் அல்ல, நான் வாழுவேன் அல்ல, நான் மட்டும் வாழ்வேன் என்று அல்ல, ஒருவரை ஒருவர் சேர்ந்து. ஒருவரை ஒருவர் சேர்ந்து. ஐயா, உங்க சபை பெருசு இல்ல, ஐயா, உங்க சபை பெருசு இல்ல, எங்க சபை பெருசு. எங்க சபைதான் பெருசு. நம்ம தான் பெருசா இருக்கிறோம். நம்ம தான் பெருசா இருக்கிறோம். அப்படி ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம எல்லாரும் கைகளை கட்டி நம்ம எல்லாரும் இந்த ஐக்கியத்துல, இந்த ஐக்கியத்துல ஒருவரை ஒருவர் ஒருவரை அனுப்பவும், ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புகிறவர்களாய் இருக்கிறோம். Hallelujah! This is the power of fellowship. இதுதான் ஐக்கியத்தின் வல்லமை.
early church prayed? ஆதி சபை ஜெபம் பண்ணினது. Pastor, நான் கண்ணை மூடினா நான் கண்ணை மூடுனா எனக்கு முன்னால அப்படியே ஆண்டவர் எல்லாத்தையும் காட்டுவார். எனக்கு முன்னால அப்படியே எல்லாத்தையும் ஆண்டவர் காட்டிடுவாரு. நான் சொல்லுவேன் உங்களை பார்த்து, நான் கண்ணை திறந்தா எல்லாம் நல்லா தெரியுது. நான் கண்ணை திறந்தாலே எல்லாம் நல்லா தெரியுது. எங்களை உயர்த்துவதற்காக ஆண்டவர் எங்களுக்கு gift கொடுக்கல, சபையை கட்டுவதற்காக. நம்மை நாம் உயர்த்துவதற்காக ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுக்கவில்லை, சபையை கட்டி எழுப்புவதற்காகத்தான் வரங்கள். புதிய ஏற்பாட்டிலே 50 தடவை சொல்லி இருக்கிறது, ஒருவரை ஒருவர் என்று சொல்லி 50 தடவை சொல்லி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே ஒருவர் என்று 50 முறை வருகிறது. எதற்காக? ஏன் அப்படி? By that picture in the New Testament, இப்படி புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறதுனாலே we forget to understand. ஒன்றை நாம் விளங்கிக் கொள்கிறோம். We are fasting. நாம் உபவாசிக்கிறோம். We have Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Miracles. அற்புதங்கள் நமக்கு நடக்கிறது. இரவு ஜெபங்கள் நடக்கிறது. We don't have fellowship. ஆனால் ஐக்கியம் இல்லை. I told in my church, என் சபையில் நான் சொன்னேன், shift from your membership card to the fellowship. உங்க அங்கத்துவ அட்டையிலிருந்து நீங்கள் ஐக்கியத்துக்கு மாறுங்கள் என்று நான் சொன்னேன். யார்கிட்ட கேட்டாலும், பாஸ்டர் உங்க சர்ச்சுக்கு நான் வரேன், 20 வருஷமா வரேன், நான் உங்க சர்ச்சில் மெம்பர். 20 வருஷமா பாஸ்டர் உங்க சர்ச்சுக்கு வரேன், உங்க சபையில நான் அங்கமா இருக்கிறேன், அட்டையை காட்டுறாங்க என்ற இடத்தை கேட்டான். நான் சொல்லுவேன், நான் உங்களை பார்த்து சொல்வேன், இந்த காலை விட்டுட்டு ஐக்கியத்துல ஜாயின் பண்ணுங்க. இந்த காடெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஐக்கியத்துக்குள்ள வாங்க சொல்லுவேன். நல்லா கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி, பின்னால நல்ல கைகளை தட்டி, கடைசியா நான் சபையில இருக்கிறேன், 20 வருஷமா இருக்கிறேன், 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷமா இருக்கிறேன், 30 வருஷம் விசுவாசி. இன்னும் ஒரு கொசு குடிய வரல இயேசுவுக்கு. ஆனா ஒரு கொசுவை கூட நீ இயேசுக்காக ஆதாயப்படுத்தலையா? எப்ப கேட்டாலும் காரை தூக்கி காட்டுறது. 1990ல நான் இந்த சர்ச்சில் ஜாயின் பண்ணேன். எப்ப பார்த்தாலும் காடை தூக்கி காட்டிட்டு 1990ல நான் சபைக்கு வந்தேன் தெரியுமா? I challenge you today. இன்றைக்கு நான் உங்களுக்கு சவால் சொல்லுகிறேன். Shift from your friendship. உங்களுடைய நட்பில் இருந்து மாறுங்கள். Shift from your membership card. அங்கத்துவ அட்டையிலிருந்து மாறுங்கள். Shift to the fellowship. ஐக்கியத்துக்கு மாறுங்கள். The moment Yes. you release the fellowship of the assemblies of God, the assemblies of God will double for the glory of God. Assemblies of God ஐக்கியத்திலே நம்மை முழுமனதோடு இணைத்துக் கொள்ளும் பொழுது Assemblies of God இரட்டிப்பான மடங்கு வளர்ச்சியை காணும். Somebody clap and praise Him. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துங்கள் எல்லாரும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க. இச்சொல்லால தட்டி சொல்லுங்க. ஐக்கியம், 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 ஐக்கியம். ஐக்கியம். சபை கட்டப்பட வேண்டும். சொல்லுங்க, சபை கட்டப்பட வேண்டும். ஆமென், ஆமென். சில சபைக்கு போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் தான் டீக்கன். சில சபைக்கு போகும்போது சொல்றாங்க, நான் தான் மூப்பர். எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க தான் டீக்கன். எங்க தாத்தா காலத்துல இருந்தே எங்க குடும்பம் தாங்க டீக்கன். நான் என்ன உங்களை பார்த்தா டீக்கன் மாதிரி இல்லையே, டீமன் மாதிரி இருக்கு. உங்களை பார்த்தா டீக்கன் மாதிரி இல்லையே, டீமன் மாதிரி, பிசாசு மாதிரி இருக்குது. நான் தான் செக்ரட்டரி. நான் தான் செக்ரட்டரி. உங்களை பார்த்தா செக்ரட்டரி மாதிரி இல்லையே, செமெட்ரி மாதிரி இருக்கீங்க. செக்ரட்டரி மாதிரி தெரியலையே, கல்லற மாதிரி, செமெட்ரி மாதிரி தெரியுறீங்களே. Boasting about their spirit. தங்களுடைய ஆவியை குறித்து பெருமை பாராட்டுவது. The moment I shift to the fellowship, எப்பொழுது நான் ஐக்கியத்திற்குள் வருகிறேனோ my church will come in. என் சபை 2 மடங்காய் பெருகும். ஆமென். Yes. I am telling all my church members, என்னுடைய சபை மக்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், get into the fellowship. ஐக்கியத்தில் இணைந்து கொள்ளுங்க. Get into the fellowship. ஐக்கியத்தோடு கூட இணைந்து கொள்ளுங்க. Throw that membership card அந்த அங்கத்துவ அட்டையை ஓரம் கட்டுங்கள். and join with the fellowship. ஐக்கியத்திலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். Holy Spirit. ஓ ஹalleluya. ஆவியானவரே, Oh Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர், Fasting, உபவாசம், prayer, ஜெபம், all night, இரவு எல்லாம் ஜெபம், signs and wonders. அற்புதம், அடையாளம். But
but the church grew daily only by the fellowship. இதெல்லாம் இருந்தாலும் சபை அனுதினமும் எதனால் வளர்ந்தது? அனுதின ஐக்கியம் இருந்ததினாலே தான். 30 seconds கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை 30 வினாடிகள் கைகளை தட்டி சபை வளர வேண்டும். சபை வளர வேண்டும். சபை விசுவாசிகள் மாற வேண்டும். சபை விசுவாசிகள் மாற வேண்டும். நம்முடைய தனித்தன்மையை விட்டு ஐக்கியத்தில் நாங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் நம்முடைய தன்னிச்சையான செயல்பாடுகளை தனித்து இருப்பதை விட்டுவிட்டு ஐக்கியத்தில் இணைய வேண்டும். Philippians chapter 2 and verse number 4. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். One after the other we are going to read. ஒன்றன் பின் ஒன்றாய் நாம் வாசிக்க போகிறோம். Please let's get ready. Philippians 2:4. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. Care for one another. ஒருவருக்காய் ஒருவர் செயல்படுங்கள். Hallelujah. ஹalleluya. Colossians 3:13. கொலோசையர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். Care for one another. ஒருவருக்காக ஒருவர் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். Bear with one another. ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள். Today, இன்றைக்கு bearing with one another is like a foreign word to people. ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்வது என்பது ஏதோ அந்நிய நாட்டு சொல் போல இருக்கிறது. Bear with one another. ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். இவர் ஏதோ தப்பா என்னை பத்தி சொல்லிட்டாரு. ஒருவேளை இவர் என்னை பத்தி ஏதோ தப்பா சொல்லிட்டாரு. பரவாயில்ல, பரவாயில்ல. நாங்க ஐக்கியத்துல இருக்கிறோம். நாங்க ஒரே ஐக்கியத்தின் பிள்ளைகள். கைகளை தட்டி நல்ல நல்ல ஹalleluya. Care for one another. ஒருவருக்காக ஒருவர் பொறுப்படுங்கள். Bear with one another. ஒருவரை ஒருவர் தாங்கி. Romans chapter 12 verse number 10. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். தம்பி சொல்ல போடுங்க தம்பி. ரோமர் 12 வசனம் 10. வாசிங்க. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்க. கனம் பண்ணுகிற விஷயத்தில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். எங்களை கனம் பண்ணா நாங்க முந்திக் கொள்றோம். நம்மள கனம் பண்றதுக்கு வேணா நாம முந்துறோம். மத்தவங்க கனம் பண்றதுக்கு நாங்க முந்திக் கொள்ள மாட்டோம். மத்தவங்களை கனம் பண்ற விஷயத்துல நாம பிந்திக் கொள்கிறோமே. Care for one another. ஒருவருக்காய் ஒருவர் பொறுப்படுங்கள். Bear with one another. ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். Care for one another. ஒருவரை ஒருவர் பராமரியுங்கள். Bear with one another. ஒருவரை ஒருவர் சகித்துக் கொள்ளுங்கள். Honor one another. ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள். This is the power of fellowship. இதுதான் ஐக்கியத்தின் வலிமை. இந்த காலத்துல இவர் எனக்கு பிடிக்காட்டி நான் என் வாயில வர்ற மாதிரி அவரை பத்தி சொல்லிடுவேன். இந்த காலத்துல என்ன நடக்கு? இவர் எனக்கு பிடிக்கலன்னா என் வாயில வர்ற மாதிரி அவரை பத்தி அவதூறு பேசுவேன். யூடியூப்ல போட்டு விட்டுருவேன். யூடியூப்ல போய் இருக்கதே இருக்கு, போட்டு விடுவேன். பேஸ்புக்ல போட்டுருவேன். பேஸ்புக்கா பரப்புவேன். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிடுவேன். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அனுப்பி விடுவேன். ஆனா புதிய ஏற்பாடு அப்படி வளரல. ஆனா புதிய ஏற்பாடு சபை அப்படி வளரவில்லை. நாங்க எல்லாம் ஜெப வீரர்கள். நாங்க எல்லாரும் ஜெப வீரர்கள். நாங்க எல்லாம் கை வச்சா பேய் ஆடும். கை வச்சாலே கை ஆடும். நாங்க எல்லாம் கண் மூடினா நரகமே ஆடும். கண்ணை மூடினா நரகமே ஆடும். ஆனா ஐக்கியத்துல நாங்க இல்ல. ஆனா ஐக்கியத்துல நாம இல்ல. அவன் யாரு? அவன் யாரு? இவன் யாரு? அவன் யாரு? எனக்கு இப்படி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்முடைய சபைகள் வளராது. இப்படி நாம் பேசி பிரிந்து கிடப்போமானால் நம்முடைய சபைகள் வளருவது இல்லை. The secret of the church growth in the New Testament is fellowship. புதிய ஏற்பாட்டின் சபை வளர்ச்சிக்கான சூட்சமமே ஐக்கியம்தான். He has spoken bad about me. என்னை குறித்து இவர் தப்பு பேசியிருக்கலாம். But I still love him. ஆனாலும் நான் அவரை நேசிக்கிறேன். I honor him. அவரை நான் கனம் பண்ணுகிறேன். That is fellowship. அதுதாங்க ஐக்கியம். இல்ல பாஸ்டர். இல்ல பாஸ்டர். உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அது தெரியாது. தப்பு பண்ணிட்டாங்க. அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணா தெரியுமா? நாங்க எல்லாம் தப்பு பண்ணி தான் இப்படி வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே தப்பு பண்ணி தானே வந்திருக்கிறோம். யாரோ எங்களை
போதகர்மார் பயங்கரமா சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. 2 பாஸ்டர்ஸ் பயங்கரமா சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க. சண்டை போடுற அந்த ஃபயர்ல, சண்டை போடுற அந்த அக்னியில என்னத்த சொல்றது தெரியாம ஒருத்தர் அந்நிய பாஷையில ஒருத்தரை பார்த்து இப்படி பேசிட்டு இருந்தான். சண்டை போட்டாங்க, முத்தி போச்சு, வார்த்தை கிடைக்கல, அந்நிய பாஷையில ஒருத்தர் Today the church has shifted. இன்றைக்கு சபை தன் நிலையை மாற்றி இருக்கிறது. நல்லா பாடுறோம், நல்லா பாடுறோம், நல்லா கத்துறோம், நல்லா அந்நிய பாஷையில பேசுறோம், அந்நிய பாஷை கூட பேசுறோம். ஆனா ஐக்கியம் கிடையாது. ஐக்கியம், உண்மை ஐக்கியம் உள்ள இல்ல. சபை வளரணும்னா, சபை வளர வேண்டுமானால் நம்ம ஐக்கியத்தை கட்டி எழுப்பணும். நம்முடைய சபைகள் ஐக்கியத்தை வலுவா கட்டி எழுப்பணும். இன்னைக்கு இதே பில்டிங்ல, இன்றைக்கு இதே கட்டிடத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லாத யாரும் இருந்தால், உங்களுக்கு பிடிக்காத விருப்பம் இல்லாத யார் இருந்தாலும் ஒருவரை one another, care for one another, ஒருவர் தாங்குங்கள், bear with one another, ஒருவர் பொறுப்படுங்கள், honor one another. ஒருவர் கனம் பண்ணுங்கள். Colossians chapter 3 verse 16. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலோசையர் 3:16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள். சங்கீதத்தினாலும் ஞான பாட்டினாலும் தனியா பாடுங்க என்று சொல்லல. சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் தன்னந்தனியா பாடுங்கள் என்று சொல்லவில்லை. ஒருவருக்கு ஒருவர் பாடி, ஒருவருக்கு ஒருவர் போதித்து சபையை கட்டலாம். சபையை புத்தி சொல்லி கட்டலாமே. இங்க வந்திருக்கிற 6000 men's ministry leaders, ஆண்கள் ஊழியத்தின் பொறுப்பாளர்கள், ஆண்கள் ஐக்கியத்தின் அங்கங்களாய் 6000 பேர் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், அல்லது போனா நீங்க ஒரு விசுவாசியா இங்க வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஒரு சாதா விசுவாசியாய் வந்திருக்கலாம். சபையோடு ஐக்கியத்தை கட்டி எழுப்புங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் சபையோடு நான் ஆழமான ஐக்கியத்துக்குள்ளே நிற்பேன் என்று சொல்லுங்க. கரங்களை தட்டி, கைகளை தட்டி என் குடும்பத்தை பாட விடாட்டி நான் வேற சபைக்கு போவேன். என் குடும்பத்தை நீங்க பாட விடல, வேற சபை, இந்த சபையில அந்த சபை, அடுத்த வாரம் நான் லீட் பண்ணாட்டி வேற சபைக்கு போவேன். எனக்கு லீட் பண்ண வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் வேற சபைக்கு போவேன். அது ஐக்கியம் இல்லை, இது ஐக்கியத்தின் ஆவி அல்ல, அது அயோக்கிய ஆவி. அது அயோக்கியத்தின் ஆவி. ஐக்கிய ஆவி என்ன? ஏதோ சபையில நான் சபையை கட்டப்போறேன். ஐக்கியத்தின் ஆவி. பாஸ்டர், எனக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி இருக்கணும் தெரியுமா பாஸ்டர்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. சொல்லித்தாங்க. நீங்க சொல்றதை நான் செய்வேன். நீங்க சொல்றதை நான் செய்யறேன் பாஸ்டர். உங்க ஐக்கியத்தை கட்டும் பொழுது, உங்கள் ஐக்கியத்துக்குள் நீங்க கட்டி எழுப்பும் பொழுது, உங்க சபைக்குள்ள, உங்க விசுவாசிகளுக்குள்ள ஆண்டவர் ஒரு புதிய பலனை அவர் கொண்டு வருவார். ஆண்டவர் ஒரு புதிய பலனை உங்கள் நடுவிலே கொண்டு வருவார். கரங்களை தட்டி, கைகளை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்றைய சபை யாரை குற்றப்படுத்தலாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரை குற்றப்படுத்துவது என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சபை யாரை குறித்து ஏளனமாய் பேசலாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரை குறித்து ஏளனமாய் பேசலாம் என்று தேடுகிறார்கள். But the early church, ஆனால் நீங்கள் ஆதி சபை, they cared for one another. ஒருவருக்காக ஒருவர் கரிசனை கொண்டார்கள். They honored one another. ஒருவரை ஒருவர் கனம் பண்ணினார்கள். They bore with one another. ஒருவர் குறைபாடுகளை ஒருவர் தாங்கினார்கள். They sang together with one another. ஒருவரோடு ஒருவர் இணைந்து பாடினார்கள். Hebrews 13 verse 16. எபிரேயர் 13:16. Hebrews 13:16. எபிரேயர் 13:16. அன்றியும்
ஐக்கியத்துக்குள்ள வந்துட்டா நான் யாரு என்று தெரியுமா அந்த கேள்வியே வராது. ஐக்கியத்துக்குள்ள வந்துட்டா நான் யாருன்னு தெரியுமா அந்த கேள்விக்கே இடம் இருக்கு. தம்பி தம்பி, நீ இப்பதான் முளைச்ச காலானு, இப்ப முளைச்ச காலான, நான் இங்க இருக்கிற முருங்கை மரம், நான் இங்க இருக்கிற முருங்கை மரம், அந்த பேச்சே வராது. இந்த பேச்சுக்கெல்லாம் அங்க இடமே இருக்காதுங்க. நீ அங்க இரு, நீ அங்க இரு, அப்படி பேச்சு வராது. பேச்சு வராது. அப்படி our church will grow yes when we learn to fellowship. நம்ம ஐக்கியத்திலே நிலைநிற்கும் பொழுது நம்முடைய சபை வளரும். Care for one another, ஒருவருக்காய் ஒருவர் கைசனை கொள்ளுங்க, bear with one another, ஒருவரை ஒருவர் தாங்குங்க, honor one another, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்க, sing to one another. ஒருவரை பார்த்து ஒருவர் பாடுங்க. Ephesians 4:31 and 22. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 41 31 32. எபேசியர் 4:31 32 இப்படி நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 4:31 32 சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துக்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். Forgive one another. ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். எத்தனை தடவை புதிய ஏற்பாட்டுல இருக்கு one another? எத்தனை தடவை ஒருவருக்கு ஒருவர் புதிய ஏற்பாட்டுல வருது? 50 தடவை. 50 முறை. No wonder the New Testament church grew. சாதி புதிய ஏற்பாட்டு சபை வளருவதற்கு இதுதானே ரகசியம். ஆச்சரியம் இல்ல. நம்ம கர்நாடகா ஸ்டேட்ல ஒரு சபைக்குள்ள, கர்நாடகா மாநிலத்திலே ஒரு சபைக்குள்ள 25 வருஷம் பிரச்சனை, 25 வருடம் பிரச்சனை. இங்க ஒரு குரூப் அங்க ஒரு குரூப், இங்க ஒரு அணி அங்கே ஒரு அணி. ஆனா துதி நேரத்துல, துதி நேரம் வரும்போது என்ன துதி, என்ன துதி, என்ன அந்நிய பாஷை, என்ன அந்நிய பாஷைங்கிறீங்க. இங்க இருக்கிறவங்க அந்த பக்கம் போயிருவாங்க, அங்க இருக்கிறவங்க அபிஷேகத்துல இந்த பக்கம் வந்துருவாங்க. இங்க இருக்கிறவங்க அபிஷேகத்துல அங்க போயிருவாங்க, அங்க இருக்கிறவங்க இங்க வந்துருவாங்க. என்ன துதி. ஆனா 30 வருஷம் சண்டை. ஆனா 30 வருஷம் சண்டை. சண்டே தான் நான் இப்படி சண்டை பார்த்ததே இல்லை. சண்டைன்னா உங்க வீட்டு சண்டை எங்க வீட்டு சண்டை இல்ல, அது வேற லெவல். இது சபை சண்டை, இது சபை சண்டை. நான் என் கம்யூனிட்டி சொன்னேன், நம்ம போய் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். எங்க கமிட்டியார் சொன்னேன், நாம போய் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அவங்க சொன்னாங்க பாஸ்டர் பால் அது ஒரு முடியாத காரியம். அதுவா, அது முடியாத காரியம். அப்ப நான் சொன்னேன், அப்ப கட்டாயம் போய் ஆகணும். அப்ப கட்டாயம் போய் ஆகணும். என்னால் முடியாதது, என்னால முடியாதது என் அப்பா செய்வார். கைகளை கட்டி யார் அங்க போனாலும் அடிப்படி சண்டையில துரத்தி விட்டுருவாங்க. யாரு போனாலும் சரி, அடிப்படி சண்டையில நியாயத்திற்கு போனாலும் ஓடியே போயிடுவார். நல்லா இருந்த டீக்கன் டீமன் ஆயிட்டாங்க, நல்லா இருந்த செக்ரட்டரி செமெட்ரி ஆகி, டீமனுக்கும் செமெட்ரிக்கும் ஒரே சண்டை. இப்ப பாத்தீங்கன்னா டீக்கன் டீமன் ஆயிட்டாரு, செக்ரட்டரி செமெட்ரி ஆயிட்டாரு, பிசாசுக்கும் கல்லறைக்கும் சண்டைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. சங்கீதம் 91 வாழுவாங்க, சங்கீதம் 91 மட்டும் பிடிச்சுக்கிட்டு வாழ்வாங்க. வேற ஒண்ணும் அவங்களுக்கு தெரியாது. அதை தவிர வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாது. மத்ததெல்லாம் சண்டை தான். மத்த தெரிஞ்சதெல்லாம் சண்டை. 3 நாள் அந்த பட்டணத்துக்கு போய் ஹோட்டல்ல உட்கார்ந்து உபவாசம் பண்ணி நான் ஜெபித்தேன். அந்த ஊருக்கு போன 3 நாள் ஹோட்டல்ல தங்கி இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, நம்முடைய ஸ்தாபனத்துக்கு இப்படி கெட்ட பேர் வரக்கூடாது ராஜா. ஆண்டவரே, எங்க ஸ்தாபனத்துக்கு இப்படி வராம பெயர் வரக்கூடாது ஆண்டவரே. நான் கமிட்டியை கூட்டிட்டு போனேன், எங்க கமிட்டியையும் சேர்த்து கூட்டிட்டு போனேன். நான் சொன்ன நீங்களும் சேர்ந்து ஜெபிங்க. நான் சொன்ன நீங்களும் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவங்களும் சேர்ந்து ஜெபிச்சாங்க, அவர்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணினார்கள். 3 நாள் உபவாசம் பண்ணினோம். 3 நாள் உபவாசம் பண்ணினோம். உபவாசம் பண்ணிட்டு உபவாசம் பண்ணிவிட்டு 4வது நாள் அவங்க சர்ச்சுக்கு போனா இங்க ஒரு குரூப், இங்க ஒரு குரூப். 4வது நாள் அவங்க சர்ச்சுக்கு போறோம், இங்க ஒரு அணி திரண்டு இருக்காங்க, இங்க ஒரு அணி நிக்கிறாங்க. சண்டையா சண்டை, சண்டைனா சண்டை. நான் போய் நின்று சொன்னேன், நான்
சொன்னேன். ஒருத்தர் பேசுங்க. இப்ப ஒருத்தர் என்ன சொல்ல விரும்புறீங்களோ பேசுங்க. 3 hour 3 பேர் 3 மணித்தியாலம் 3 மணி நேரம் வேத்து வழிய சண்டை பிடிச்சான். வேத்து ஊத்துது, சண்டையா விடல. எனக்கு பேஷன்ஸ் கிடையாதுங்க. நானே பொறுமை இல்லாத ஒரு ஆளு, டைப்பான ஆளு. எனக்கு இன்னைக்கு நினைச்சா நேத்து முடிக்கணும். எனக்கு இன்னைக்கு நடக்கணும்னு ஒண்ணு தீர்மானிச்சா அதை நேத்தே முடிச்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஆளு. 3 hour ஆனா 3 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசிட்டு அந்நிய பாஷையில பேசுறேன். அப்படியே நின்றுட்டு இருக்கேன். அப்படியே நின்றுட்டு இருக்கிறேன். எங்க கமிட்டி வந்து தட்டி சொன்னாங்க. எங்க கமிட்டியார் வந்து தட்டி சொன்னாங்க, சேர்மன் என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம் இப்போ? நான் சொன்ன அமைதியா நிக்கணும். நான் சொன்ன அமைதியா இல்லைங்க, சண்டை முடியட்டும், சண்டை ஓயட்டும், அதுக்கு பிறகு பேசணும், அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு. 3 hour சண்டை, 3 மணி நேரம் சண்டை. 3 hour சண்டை முடிச்சோடனே 3 மணி நேரம் சண்டை மட்டும் முடிச்ச பிற்பாடு 2 கும்பாலமும் உட்காந்துச்சு. 2 கூட்டமும் உட்கார்ந்துச்சு பாருங்க. நான் கேட்டேன், இப்ப நான் கேட்டேன், இன்னும் சண்டை பிடிக்கணும் அப்படிங்க. இன்னும் சண்டை போட ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா போடுங்க. நான் இங்கதான் இருப்பேன், நான் ராத்திரி மட்டும், நான் ராத்திரி வரைக்கும் இங்கதான் இருக்க போறேன்னு சொன்னேன். 2 கும்பாலம் சொல்லிச்சு, 2 கும்பலும் சொல்லிச்சு, சண்டை முடிஞ்சிச்சு. ஐயா போட்டு முடிச்சிட்டோம், இப்ப சண்டை போட மேட்டரே இல்லைன்னா. The church is drifting away from the fellowship principle. இன்றைக்கு சபை ஐக்கிய கோட்பாடுகளிலிருந்து நிலை மாறி இருக்கிறது. Everybody wants to become a hero in the church. எல்லாருமே சபையில கதாநாயகனாத்தான் மாற நினைக்கிறோம். எல்லாரும் everybody wants to become a big person. எல்லாரும் சரி பெரிய ஆளா மாறணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஒரு தாத்தா தான் இந்த சர்ச்சுக்கு பைப்பாக நடிப்பார். பைப்பாக எங்க தாத்தா தான் இந்த சர்ச்சில் பைப்பாகனே வாசிப்பார்னு சொன்னார். தம்பி பைப்பையும் காணல, வாகனே. நான் சொன்னேன், தம்பி இப்ப பைப்பை காணும், ஆறுகளையும் காணுமே. என்னடா பண்ணீங்க? சண்டையில எல்லாம் வெளியில போயிடுச்சு. சண்டையில எல்லாமே வெளியே போயிடுச்சு. சபை is drifting away from the fellowship to the fighting. சண்டை பிடிக்கிற நிலைக்கு மாறி இருக்கிறது. இன்னைக்கும் நான் பாஸ்டர் ஏப்ரஹாம் தாமஸ் பார்த்தா சொல்லுவேன், பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு பாஸ்டர் மருமையாவை பார்த்தா நான் அவரை சொல்லுவேன், அங்கிள் நல்லா இருக்கிறீங்களா? நான் பைபிள் காலேஜில் படிக்க முதல் வருஷம் தென்காசியில போய் அங்க நான் இருந்த அவர் வீட்டுல முதல் வருஷம் பைபிள் காலேஜ் படித்த பொழுது பாஸ்டர் மருதையா அவங்களுடைய வீட்டுல தென்காசியில போய் நான் இருந்தேன். பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா என்று நான் முகத்தில் முகம் கேட்டேன். பாஸ்டர் ஸ்டீவை பார்த்தா நான் சொல்லுவேன், நல்லா இருக்கிறீங்களா ஐயா? பாஸ்டர் ஸ்டீவை பார்த்தா நான் சொல்லுவேன், பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? பாஸ்டர் மோகனை பார்த்தா சொல்லுவேன், அங்கிள் நல்லா இருக்கிறீங்களா? பாஸ்டர் மோகனை பார்த்தா சொல்லுவேன், பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? இந்த காலத்துல சபை எங்கேயோ மாறிவிட்டது. இந்த காலத்தில் சபை எங்கேயோ மாறி போயிருக்கிறது. We have shifted from fellowship to fighting. இன்றைக்கு ஐக்கியம் என்ற நிலையிலிருந்து சண்டை என்ற நிலைக்கு மாறி இருக்கிறோம். There is no principle. ஒரு பழைய கூற்று உண்டு, கோட்பாடு. There is no principle of caring for one another. ஒருவருக்காக ஒருவர் பராமரிப்பு கரிசனை கொள்வதற்கு எல்லையே கிடையாது. There is no principle of bearing with one another. ஒருவரை ஒருவர் தாங்குவதற்கு நிபந்தனையே கிடையாது. Honor one another. ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதற்கு, sing for one another. ஒருவரோடு ஒருவர் ஒருவருக்காய் ஒருவர் பாடுவதற்கு, good for one another. ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்வதற்கு, forgive one another. ஒருவரை ஒருவர் மன்னியுங்க. தலைவர் வந்து சொன்னாரு, ஒரு தலைவர் வந்து சொன்னார், நான் செத்தா இங்கதான் என்ன புதைக்கணும், இங்கதான் என்னை புதைக்கணும். ஆனா அந்த அருளப்பம் மாத்திரம் வரக்கூடாது. அந்த அருளப்பம் மட்டும் வரக்கூடாது. சொன்னேன், நீங்களே ஒரு தலைவர். சொன்னேன், நீங்களே ஒரு தலைவராச்சு. தப்பி தவறி அருளப்பன் வந்தாருன்னா என்ன செய்யறது? தப்பி தவறி அருளப்பன் வந்துட்டான்னு வைங்க,
ஐயா அன்னைக்கு என்ன செய்யறது? வந்துட்டாயா வந்துட்டான், அருளப்ப வந்துட்டான், அருளப்ப வந்துட்டான். என்னப்பா செய்யறது? என்னப்பா செய்யறது? இப்போ அவர் சொன்னாரு எழுப்பி வந்து அடிச்சுட்டு திருப்பி சாவன், எழுப்பி வந்து அடிச்சுட்டு திரும்ப சாவனே அப்படின்னாரு. கிறிஸ்தவ தலைவர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், the church is drifting away. சபையானது நிலைபெயர்ந்து போயிருக்கிறது. We like the camp, முகாம் நமக்கு பிடித்திருக்கிறது. we like the singing, பாடல் நமக்கு பிடித்திருக்கிறது. we like the praising, துதி நமக்கு பிடித்திருக்கிறது. we like the 3-point messages. 3 குறிப்பு பிரசங்கம் பிடித்திருக்கிறது. நான் ஒரு பெரிய சபைக்கு போனேன், பாருங்க வெளிய தேசத்துல எனக்கு பாயிண்ட் 3 தான் இருந்துச்சு. எனக்கு இருந்த குறிப்பே 3 தான். அன்னைக்கு நான் சும்மா சொன்னேன் 6 பாயிண்ட், நான் சும்மா சொன்னேன் 6 குறிப்பு பேச போறேன். 3ல முடிச்சிட்டேன். ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு, அடுத்த 3 என்ன, அடுத்த 3 குறிப்பு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் குறிப்புக்காக வாழ்றோம். நிறைய நேரம் நாம குறிப்புக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் பைபிள் காலேஜ்ல படிக்க சொன்னாங்க, வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது சொன்னா, நீங்க பிரசங்கம் பண்ணும்போது P என்று எடுத்தால் P for power, P for presence, P for perseverance, எல்லாம் P ஆவே இருக்கணும். P ன்னு ஒரு எழுத்துல நீங்க பிரசங்க குறிப்பை தயார் பண்ணினா P ன்னு 3 குறிப்புகளையும் ஒரே எழுத்து துவக்கத்துல வைங்கன்னு சொன்னான். நானும் நம்பி போய் 3 P ல பிரசங்கம் பண்ணிட்டேன். நானும் போய் 3 P சொல்லி பார்த்தேன், பேய் தான் ஆடிச்சு. அந்த பேய் சொல்லிச்சு, அந்த பேய் எழுப்பி சொல்லிச்சு, இந்த 3 P விட்டு போ. எப்ப 3 P தூக்கி தூர போடு. நானும் போக மாட்டேன். I want to challenge you today. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சவாலாக சொல்கிறேன், independent spirit to interdependent spirit in the kingdom of God. தன்னிச்சை ஆவியிலே இருந்து ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒத்துழைத்து ஐக்கியப்படும் நிலைக்கு வாருங்கள் என்று சொல்கிறேன். சில பேருக்கு காலையில் எழுப்பினா அவங்க பார்க்க வேண்டிய நியூஸ் எல்லாம் எந்த பாஸ்டர் என்ன செய்தாரு. சிலருக்கு காலையில் எழுப்பினாலே எந்த பாஸ்டர் என்ன செஞ்சாருங்கிற செய்தி மேலதான் அவங்க தேடல் எல்லாம் இருக்கும். The Bible says, வேதம் சொல்லுகிறது, care for one another, ஒருவருக்காய் ஒருவர் கரிசனை கொள்ளுங்கள், bear with one another, ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், honor one another, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள், sing to one another, ஒருவரை பார்த்து ஒருவர் பாடுங்கள், do good to one another, ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்யுங்கள், forgive one another, ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். at the very center, நடு மையத்தில் love one another, ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள். எஸ், அன்பு கூறுவேன், பாடுவதனால் அன்பு வராது. அன்பு கூறுவேன் என்று பாடுவதனால் அன்பு வராது. I need to shift from my independent spirit to an interdependent spirit to build the kingdom of God. தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக என்னுடைய தன்னிச்சையின் ஆவியில் இருந்து ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைத்து சார்ந்து வாழும் நிலைக்கு நான் மாற வேண்டும். 2 முல்லாக்கள் சண்டை பிடிச்சு ஒரு மாஸ்க் மூடுனதை நாங்க கேட்டதே இல்லை. 2 முல்லாக்கள் சண்டை போட்டு ஒரு மசூதி கூடி வந்ததை நாம கேட்டதில்லை. மூடுனதை நாங்க கேட்டதில்லை. மசூதியை மூடுனதை நாங்க கேட்டதில்லை, கேள்விப்பட்டதில்லை. 2 சாமிமார் சண்டை பிடிச்சு ஒரு கோயில மூடினது நாங்க கேட்டதில்லை. 2 சாமியார்கள் சண்டை போட்டு ஒரு கோவில மூடியதை நாம் கேட்டு பழக்கமில்லை. ஆனா சபை அப்படி இல்லை. ஆனா வயதனை சபை அப்படி இல்லை. மூடினோம், மூடப்பட்டிருக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோம்? God wants us to shift from our independent spirit to the dependent spirit for the glory of God. இந்த நாட்களிலே தேவநாம மகிமைக்காக தன்னிச்சை நாவிலிருந்து ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் நிலைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்க விரும்புகிறார். At the very center of Christianity, the life centers to
center. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நடு மையமே தேவ பக்திக்கு ஏதுவான ஐக்கியத்தில் இருக்கிறது. The best part of being a Christian is being a part in the fellowship of the church. கிறிஸ்தவனாய் இருப்பதில் இருக்கிறதிலேயே சிறந்த ஒரு இடம் என்ன தெரியுமா? ஐக்கியத்தின் மையத்திலே நிலை நிற்பது. Every believer, ஒவ்வொரு விசுவாசிகளும், every leader, ஒவ்வொரு தலைவர்களும், every servant of God, ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களும் we are willing to serve one another. நாம் ஒருவருக்காக ஒருவர் பணிவிடை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். I worked under a chairman, Dr. T.C. George. டாக்டர் டி.சி. ஜார்ஜ் என்ற சேர்மனுக்கு கீழே நான் ஊழியம் செய்தேன். He was my professor in the Bible college. வேதாகம கல்லூரியில் அவர்கள் எனக்கு பேராசிரியராக இருந்தார்கள். When I pioneered the church, he was my chairman. நான் ஆரம்ப சபையை ஆரம்பித்த போது அவர்கள் எனக்கு சேர்மனாக இருந்தார்கள். When I grew in the ministry, he was my chairman. ஊழியத்தில் நான் வளர்ந்த போதும் அவர்கள் தான் எனக்கு சேர்மன். When the church started to grow, சபை வளர ஆரம்பித்த போது 5,000, 6,000, 7,000, 8,000. 5,000, 6,000, 7,000, 8,000 என்று சபை வளர்ந்த போது Every month, ஒவ்வொரு மாதமும் I will go to his house. நான் அவர்கள் வீடு தேடி போவேன். ஒரு fruit basket வாங்கிட்டு போயிட்டு ஒரு பழக்கூடை நிறைய வாங்கி கொண்டு போவேன். 10,000 ரூபாய் ஆஃபரிங் எடுத்துட்டு போயிட்டு 10,000 ரூபாய் காணிக்கை எடுத்து கொண்டு போவேன். அவருக்கு முன்னால முழங்கால் பண்ணிடுவேன். அவருக்கு முன்னால போய் முழங்கால் படியிடுவேன். சார், சார், எனக்கு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்லுவாரு, போ, இவ்வளவு பெரிய சபையை வச்சுட்டு இப்படி பண்றீங்களே, இவ்வளவு பெரிய சபையை வச்சிருக்கிற நீங்க இப்படி வந்து இருக்கிறீங்களே சொல்லுவாங்க. நான் சொன்ன சபை ஒண்ணு இல்ல பாஸ்டர். நான் சொல்லுவேன், சபைலாம் ஒண்ணு இல்ல பாஸ்டர். உங்களோட நான் ஐக்கியம் வைக்கிறது தான் எனக்கு முக்கியம். உங்களோட நான் நல்ல ஐக்கியத்துல இருக்கிறது தான் எனக்கு தேவை. சில பேர் நினைக்கிறாங்க அவங்க சபை பெருசாயிட்டா அவங்களை இனிமே பிடிக்கவே முடியாது. சிலர் இப்படி நினைக்கிறாங்க, தங்கள் சபை ரொம்ப பெரிதாய் வளர்ந்து விட்டதானால் அவர்களை பிடிக்கவே முடியாது என்று. எனக்கு தெரியும், நான் செய்து விடுவேன், நான் நடத்துவேன். இண்டிபெண்டன்ட், தன்னிச்சை. என்னால முடியாது, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம். நாம சேர்ந்து செய்வோம். அதுதான் இந்தியாவில் இருக்கிற வேதனைகளை அறிவிங்க. இந்திய தேசம் கடந்து போகிற வேதனை பாதைகளை நாம் அறிவோம். ஒரு அருமையான நியூஸ் என்னன்னா, ஒரு நற்செய்தி என்னன்னா, இந்தியாவில் கிறிஸ்தவர்களை எவ்வளவு அடிச்சாலும் உடைச்சாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் இன்னைக்கு மட்டும் இந்தியாவில் அங்கு ஒரு சபையை கூடிய வைக்க. இந்திய தேசத்தில் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும், உபத்திரவங்கள் இருந்தாலும், அழிவுகள் நாசகார சக்திகள் வேலைகளை செய்தாலும் ஒரு சபையை கூட இன்றைக்கு நாம விற்கவில்லை. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஐக்கியத்துக்குள் நடத்தும், ஐக்கியத்திற்குள் நடத்தும். I want to conclude this message in the next few minutes. அடுத்த சில நிமிடங்களில் இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். The word fellowship in Greek is koinonia. ஐக்கியம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதம் koinonia என்பது. This is the glimpse of the fellowship. இதுதான் ஐக்கியத்தினுடைய ஒரு தன்மை. First time in the Bible, koinonia is mentioned in Acts 2:42. முதல் தடவையா பைபிள்ல koinonia என்ற கிரேக்க வார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே தான் வருகிறது. எல்லாரும் வாசிங்க. சேர்ந்ததை நாம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2:42 எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். The fellowship of breaking of bread. அப்பம் பிட்கிறதிலே ஐக்கியப்பட்டிருந்தார்கள்.
The word koinonia means it's not only fellowship. கொய்னோனியா என்ற வார்த்தை வெறும் ஐக்கியத்தை மட்டும் குறிக்கிற வார்த்தை அல்ல. It shows to us our participation. அதில் நம்முடைய பங்களிப்பை காண்பிக்கிற வார்த்தை அது. பங்கேற்பு. நம்முடைய பங்கேற்பை அது காண்பிக்கிற வார்த்தை. It's not only fellowship but our participation. இது வெறும் ஐக்கியம் மட்டுமல்ல, இதிலே நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது. It will reflect the relationship between the leaders, believers, pastors, members together. இது சபையின் சக விசுவாசிகள், ஊழியர்கள், போதகர்கள், விசுவாசிகள் அனைவரோடும் இருக்கிற ஒருவருக்கு ஒருவர் பங்களிக்கும் ஐக்கியத்தை குறிக்கிறது. I want you to write this down. What I'm going to say, listeners, get ready to put it on the screen. இப்ப நான் சொல்லுகிற இந்த காரியத்தை எழுத ஆயத்தமாயிருங்கள். திரையில் அது உங்களுக்கு போடப்படும். What is true fellowship? உண்மை ஐக்கியம் என்பது என்ன? What is true fellowship? உண்மை ஐக்கியம் என்பது என்ன? True fellowship is உண்மை ஐக்கியம் என்பது we take the revelation from the word and encourage each other to walk them out together. வேத வசனத்திலிருந்து நாம் அர்த்தத்தை எடுத்துக் கொள்கிறோம். ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அவர்களை சேர்ந்து அழைத்து செல்வது. மனசுல வச்சுக் கொள்ளுங்க, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் சேர்ந்து சேர்ந்து தேவனுடைய வார்த்தையில் இருந்து வெளிப்பாடுதல்களை எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் அடுத்த நிலைமைக்கு நடத்தி கொண்டு போவதுதான் ஐக்கியம். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் அடுத்த கரைக்கு அடுத்த நிலைக்கு அழைத்து முன் செல்வதுதான் ஐக்கியம். Walking together, சேர்ந்து நடப்பது with the revelation we have received from God. தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளோடு கூட the kingdom, ராஜ்யம் will advance forward. முன்னேறி செல்லும். தேவ ராஜ்யம் முன்னேறி செல்லும். I want every one of you to stand up. தயவு செய்து எல்லாரும் இருக்கிற இடத்தில்